ஹாய்ப்பா, என்ன பேசலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ விண்வெளிக்கு இந்தியர் ஒருத்தர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்போடியாக்கும் தாய்லாந்து வாரு இதெல்லாம் பத்தி பேச முடியாது உங்ககிட்ட. நம்ம வந்து இப்போ வந்து யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, அவருக்கு ஒரு பெரிய பட்டம் இருக்கு. ஆனா நீங்களே சொல்லிடுங்க உங்களுடைய பட்டத்தை. நான் மிஸ் பண்ண தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி ஃபீடிங் லைட்டா. சரி, ஓகே. நீங்க ஸ்டேட்டஸ் போட்டுருங்க. அதனால இப்போ சூர்யா வந்து என்னோட சீனை ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு மனசாட்சி எல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தீங்க. அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பேர் எடுப்பேன்னு எனக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. அவருக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சூர்யா சாரோட அந்த வாட்டர்மெலன் சீனை பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்திருக்கோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு, மக்களோட செல்வாக்கு. நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் உட்டோப்பியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து என்னாச்சு? ஒரே நிமிஷம். இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல வாங்க, நீங்க நார்மலாவே சொல்லலாம். உட்காருங்க, பரவாயில்ல. இல்ல ஒரு நிமிஷம். ஆமா, ஏன் இதுல நீங்க உட்காந்து சொல்லுங்க, நான் நெகட்டிவா கேட்க மாட்டேன். உட்காருமா, வாமா, வாங்க. அது என்ன இன்டர்வியூ நடுவுல சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம். இஷ்யூஸ கேட்காம நீங்க பண்றது இதுவா? டிஜோ வாழ்க்கை படிச்சிருக்கியா படிக்கல? நீங்க படிச்சிருக்கீங்க, வாங்க பாருங்க. வாங்க, நீங்க டாக்டர் சொல்லவில்ல சார். அப்படி சரி, நான் கேட்கல. வாங்க, நல்ல விஷயத்த உண்மையான விஷயத்த கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லி தான் அவர்கிட்ட ஆரம்பிச்சு. இல்ல சார், இஷ்யூஸ பத்தி கேட்கலாம். அவர் வந்து திருப்பி நான் சொன்னது ஏங்க, நீங்க ஒரே சீனை நீங்க அவ்வளவு வருஷம் பண்ணும் போது நம்ம கேள்வி, நான் தப்பா கேட்டேன். சரி, உங்க கூட வந்தவங்களே கேளுங்க, நம்ம தப்பா கேட்டது. எவ்வளவு சீன் பண்ணி வச்சிருக்கேன். வேணாம், ஆங்கர் மாத்தி விடுங்க, செஞ்சு கோச்சுக்கலாம். வேணாம், அது முதல் பொண்ணு முட்டு எனக்கு மனசு நல்லா. சரி, நான் கேட்க அதான் பாருங்க. ப்ளீஸ்மா வேண்டாமா. நானு சொல்லிதான் நல்ல படம் நடிச்சீங்கன்னா 100 ரிப்போர்ட்டர் அப்படி இல்லமா, இப்படி ஓபன் இல்லமா. ஒரு விஷயம் சொல்றேன். சரி, ஒரே இல்லமா, டீசெண்டா நான் சொல்லிதான் ஆரம்பிச்சேன். டீசெண்டா கேளுப்பா, இஷ்யூஸ பத்தி கேளு. வந்த உடனே அவரை நான் டீசெண்டா கேளுன்னு சொன்னேன். உட்கார வச்சுட்டு என்ன நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்கன்னா அது என்ன அர்த்தம்? இல்ல, நான் என்ன சொல்றேன், சும்மா இருப்பா நீங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு வாரம் பதிலே சொல்ல முடியல, கேட்க கூடாதுமா. அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருவீங்க. அந்த கொஸ்டின் உங்களை கேட்கணுமா? கேக்குறேன். கிடையாதுப்பா, அவர் அவமானப்படுத்துற மாதிரி கேக்குற. அப்படி சரி, நான் அவமானப்படுத்தல, வாங்க, நார்மலா பேசலாம். வாங்க, மைக்க கொடுத்துட்டு போங்க. ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்ல தெரியல, நீங்க ஆனா சொல்லிட்டு போறீங்க. சரி, வாங்க, அப்ப பதில் சொல்லுங்க. அப்ப அவ்வளவு இதெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க. இன்டர்வியூல பதில் சொல்லுங்க. சும்மா வெளியில வந்துட்டு எல்லாம் பதில் சொல்லாதீங்க, சரியா? ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்ல எதுவும் இல்ல. அப்படியே சொல்ல ஒரு பாசிட்டிவா கொடுத்து இவரோட கொஞ்சி வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி அதேதான் அடிப்பீங்க. இல்ல, இவர் என்ன நினைச்சிட்டாரு, இவரை கூப்பிட்டு சூர்யா மாதிரி கஜினி மாதிரி பண்ணுங்க, இவரை அந்த மாதிரி பண்ணி 4 வாட்டி சொல்லி சூப்பர்னு கை சொல்லி அனுப்பணும்னு நினைச்சீங்களா? ஒரு 4 நல்ல கேள்வி கேட்டேன். இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி கேள்வி கேள்வி. ஏன் கட் பண்றீங்க? வீடியோ ஏன் கட் பண்றீங்க? சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம். அந்த வீடியோவும் ரெக்கார்ட்ல இருக்கு. இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் செல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும். வரவங்க எல்லாம் நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? அதை எடுங்க, வீடியோ எடுங்க, உங்க இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. ஒரு த்ரெட்டனை கொலை மிரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க. அங்க பாருங்க சார், அவர் பாடி லாங்குவேஜ் த்ரெட்டனிங் பண்ற மாதிரி.